Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ், எக் இந்த மாதிரி எந்த பொருளையும் பயன்படுத்தாம வீட்ல இருக்க பொருட்களை பயன்படுத்தி எப்படி சாஃப்ட்டான, டேஸ்டியான, சூப்பரான கேக் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஃபுல்லாவே மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணி தான் கேக்குக்கான மாவு ரெடி பண்ண போறேன். இப்போ இந்த மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து பொடிச்சு எடுத்து வச்சுக்க போறேன். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து இதையும் நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். அடுத்து பேக்கிங் பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் எலுமிச்சைப்பழ ஜூஸ் 1 ஸ்பூன், அப்படி இல்லைன்னா வினிகர் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வினிகர் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கிறேன். இப்போ 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம ஒரு 10 செகண்டுக்கு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேக்குக்கான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறோமோ அதுக்கு மாற்றிக்கலாம். நான் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதை வந்து நம்ம கையாலேயே நல்லா பாத்திரம் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கலாம். நான் தேய்ச்சி விட்டுட்டேன். அடுத்து இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாதாம், ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஏதாச்சும் நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிறது இருந்தால் சேர்த்துக்கலாம். அடுத்து இப்போ ஒரு குக்கரில் 1 இன்ச் அளவுக்கு சால்ட் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு இல்லாட்டி வடித்தட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு குக்கரை மூடி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து குக்கரை எந்த சைட்லேயும் டச் பண்ணாத அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடிக்கலாம். இந்த குக்கர் மூடியில் வந்துட்டு குக்கரோட விசிலும் கேஸ்கட்டும் போட வேண்டாம். இது வந்துட்டு ஒரு 25 நிமிஷத்துக்கு சிம்மில் இருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு இடைப்பட்ட ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம கேக் வந்து வெளியில் எடுத்து வச்சுக்கலாம், ஆறட்டும். இது வந்துட்டு நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம இதை ஒரு பிளேட்டில் தட்டி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான சாஃப்டான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம இந்த கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை உங்களுக்கு அழுத்தி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்துட்டு இன்றைக்கி பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ், எக் இந்த மாதிரி எதையுமே யூஸ் பண்ணலை. ஆனாலும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.